ஒரு சர்க்கரை நோயாளி நான். எந்த மாதிரியான டயட்டை நான் ஃபாலோ பண்ணா என்னுடைய சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்கலாம்? யூஸ்வலா சர்க்கரை நோயாளிகள் உணவு எடுக்கும் பொழுது எதையெல்லாம் நம்ம பார்க்கணும்? ஸோ டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அப்ப அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும், என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மள நிகழணும்? இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறையுது, ஏன் குறையுது? டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. சர்க்கரை நோய் பற்றி நம்ம நிறைய பதிவுகள் பார்த்துருக்கோம். அதே மாதிரி என்ன மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும், என்ன மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்கணும். சரி, ஒரு சர்க்கரை நோயாளி நான் எந்த மாதிரியான டயட்டை நான் ஃபாலோ பண்ணா என்னுடைய சர்க்கரை அளவை கட்டுக்குள் வச்சுக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா சர்க்கரை நோயிலிருந்து ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தேடுபவர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. யூஸ்வலா சர்க்கரை நோயாளிகள் உணவு எடுக்கும் பொழுது எதையெல்லாம் நம்ம கவனத்தில், ஒரு உணவு நம்ம சாப்பிடுறோமா, அப்ப இதுல இந்த மாதிரியான ஒரு தனித்துவம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த பதிவு மெயினா யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு. ஸோ டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு என்ன பிரச்சனை இருக்கும்னா, இன்சுலின் சுரப்பதுல பிரச்சனையே இருக்காது. அந்த இன்சுலின் ஆனது நம்மளோட ரத்தத்தில் இருக்கக்கூடிய குளுக்கோஸோட சேர்த்து நம்ம செல்கள் எடுக்க முடியாத நிலைமை ஏற்படும். ஸோ அதனால இன்சுலின் சுரக்கிற மாதிரி உணவுகள் சாப்பிடணும் அப்படின்னா, இந்த இன்சுலினை நம்ம செல் யூட்டிலைஸ் பண்ணணும், அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைச்சி இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப அதுக்கு என்ன மாதிரியான உணவுகள் சாப்பிடணும், என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மள நிகழணும். இப்போ நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டி குறையுது, ஏன் குறையுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, யூஸ்வலா இந்த சர்க்கரை நோய் வருவதற்கு முன்னாடி சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியா இருப்பாங்க. ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்தது தெரியும். ஏன்னா அப்படின்னா லைட்டா பூசின மாதிரி இருப்பாங்க, குண்டான மாதிரி இருப்பாங்க. என்ன காரணம், இங்க என்ன நடக்குது அப்படின்னா, கொழுப்பானது உடல் உள்ள இருக்கக்கூடிய உறுப்புகள்லையும் அப்டாமினல், அதாவது வயிற்று பகுதிகள் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேயும் இந்த கொழுப்பு படியுது. இந்த படிந்த கொழுப்பு என்ன அப்படின்னா ஒரு சில தேவையில்லாத நச்சுத்தனமான கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணும். இந்த கெமிக்கல்ஸ் என்ன பண்ணும்னா இன்சுலின்குரிய சிக்னலை குறைக்க ஆரம்பிக்கும். குறைச்சிட்டு ஓகே, இந்த ரத்தத்துல சுகர் ஜாஸ்தியா இருக்கு, நீ போய் கை கோர்த்து செல்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிக்னல் இன்சுலினுக்கு கிடைக்காமல் போகும். அதனாலதான் நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு கூடிக்கிட்டே போகும். ஸோ இன் அடிஷனலா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஏற்படும். ஏன்னா நம்மில் பலவிட என்ன ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, எனக்கு சர்க்கரை நோய் இருக்கா, உடல் இழைக்க கூடாது அப்படின்னு. டைப் 2 சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக ஆரோக்கியமான உடல் இழைப்பை இருக்கணும். உடல் இழைக்காமல் டைப் 2 சர்க்கரை நோயில உடல் பெருத்து கொண்டே வந்தது அப்படின்னா அவங்க நோய் கட்டுக்குள் இல்லைன்னு அர்த்தம். அப்ப வெயிட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த வெயிட் ரிடக்ஷனுக்கு என்ன பண்ணணும், உணவு முறையில என்ன பண்ணணும் அப்படின்னு ரெண்டு வகையா இதை பிரிக்கலாம். ஒண்ணு என்ன அப்படின்னா, அதாவது கேலோரிஸ் கம்மியாக இருக்கக்கூடிய உணவுகள், அந்த மாதிரி எல்லா சத்துக்களும் இருக்கிற மாதிரி ஆனா கேலோரிஸ் கம்மியா இருக்க மாதிரி உணவுகள் எடுக்கலாம். இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், யூஸ்வலா சொல்லக்கூடிய இந்த லோ கார்ப் டயட், பாலியோ டயட், கீட்டோ டயட். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒன்றை ப்ரிஃபர் பண்ணலாம். ஒன்று இந்த சைடு போயிடணும், இல்லை இந்த சைடு போயிடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம ப்ரிஃபர் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா உடல் இளைப்பு ஏற்படும், ஆரோக்கியமான உடல் இளைப்பு ஏற்படும். அதனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது குறைஞ்சு இன்சுலினுக்கு சிக்னல் கிடைச்சி என்ன ஆகும் அப்படின்னா ரத்தத்தின் சர்க்கரை அளவு குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ நம்ம டயட் ஃபர்ஸ்ட் எடுக்கும் பொழுது எதை ப்ரிஃபர் பண்றோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்து ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்ச்சத்துள்ள காய்கறிகள் மற்றும் பழங்கள் ரொம்ப முக்கியம். நார்ச்சத்து, சர்க்கரை நோயாளிகளான நார்ச்சத்து தான் ரொம்ப முக்கியம். இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறப்ப நம்ம அசைவம் அப்படிலாம் கிடையாது, ஒன்று காய்கறிகள் இல்லைன்னா பழங்கள். ஸோ காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் எல்லா காய்கறிகளிலும் நார்ச்சத்துக்கள் இருக்கு. எக்ஸப்ட் உருளைக்கிழங்குல கூட பார்த்தீங்கன்னா நார்ச்சத்துக்கள் இருக்கு. நம்ம ஒரு பதிவு ஏற்கனவே உருளைக்கிழங்கை பத்தி போட்டிருக்கோம், நீங்க போய் பாருங்க. ஆனா எப்படி எடுக்கணும் அப்படிங்கக்கூடிய விதிமுறைகள் இருக்கு.
யூஸ்வலா உருளைக்கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சமைக்கணும் அப்படின்லாம் போட்டிருப்போம். நீங்க அந்த லிங்க்ல வந்து டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், அதை போய் வந்து பாருங்க. ஸோ அதனால காய்கறிகள் எல்லா காய்கறிகளும் வந்து எடுக்கலாம். பழங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எல்லா பழங்களும் ஆக்சுவலா வாழைப்பழம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம சொல்லுவாங்க. வாழைப்பழமே வந்து என்னன்னா ஒரு வேளை உணவாக, இப்ப இரவு உணவாக நீங்க ஒரு இட்லி தோசை ஏதோ ஒண்ணு சாப்பிட்டுட்டு நம்ம அடிஷ்னலா வாழைப்பழம் எடுத்தோம்னா தான் நமக்கு கார்போஹைட்ரேட்ஸ் வந்து அதிகமா வந்து நமக்கு ஏற்படும். அப்படி இல்லாம வாழைப்பழம் மட்டும் ஒரு உணவா வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம மெடிசின்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு பெரிதளவாக வந்து நமக்கு ரத்தத்தில் சர்க்கரை அளவு வந்து ஏற்படாது. ஸோ அதனால பழங்கள் எல்லாம் சாப்பிடலாம். இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட பழங்கள் இருக்கு. சில பழங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா கொய்யா பழம், அதுக்கப்புறம் விட்டமின் சி உள்ள ஆரஞ்சு பழம், நாவல் பழம், பேரிக்காய், ஆப்பிள் இந்த மாதிரி பழங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா நார்ச்சத்தும் கிடைச்ச மாதிரி இருக்கும். அது மாதிரி ரத்தத்தில் குளுக்கோஸ் அளவு வந்து ஏறாது. ஸோ இந்த டயட் பேட்டர்ன் 2 பேருக்குமே பொருந்தும். அதாவது என்னன்னா லோ கேலரி டயட்டா சாப்பிட்றாங்க பாத்தீங்களா, அவர்களுக்கும் இது பொருந்தும். அதே மாதிரி பேலியோ டயட், கீட்டோ டயட், லோ கார்ப் டயட் எடுக்கிறவங்களுக்கும் இது வந்து பொருந்தும். ஸோ அதை நம்ம 2வது விஷயம் நம்ம பழங்கள் காய்கறிகள் எடுக்கும் பொழுது நம்ம கவனமா வந்து பார்த்துக்கணும். அடுத்து 3வது விஷயம் என்ன அப்படின்னா இந்த தேன், சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, பனை வெல்லம் இதுல வந்து நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வந்து இருக்கும். நான் இந்த சர்க்கரை எடுக்கிறது இல்லை டாக்டர், ஒயிட் சுகர் வந்து எடுக்கிறது இல்லை, நான் நாட்டு சர்க்கரை தான் எடுக்கிறேன் அப்படின்னு. ஒரு சர்க்கரை நோயாளிகள் ஒரு உணவு எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுல அவங்க ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதுன்னா அந்த எடுக்கக்கூடிய உணவோட கிளைசிமிக் இண்டெக்ஸ். அந்த உணவு சாப்பிட்டாங்கன்னா ரத்தத்தில் எவ்வளவு சீக்கிரம் பிளட் சுகர் வந்து ரைஸ் பண்ணும் அப்படிங்கிறதா. ஸோ அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா ஒரு 50ல இருந்து 55க்குள்ள இருந்தது அப்படின்னா நல்லது. 55க்கு மேல இருந்ததுன்னா அது நல்லது கிடையாது. ஸோ அப்ப அதுல ஒயிட் சுகரும் அந்த வகையை தான் சேர்ந்திருக்கும். அதே மாதிரி நாட்டு சர்க்கரையும் அதே தான் சேர்ந்திருக்கும். நாட்டு சர்க்கரையும் கரும்புல இருந்து வர்றதுதான், ஒயிட் சுகரும் கரும்புல இருந்து வர்றதுதான். பட் இது என்ன பண்ணுவாங்கன்னா ஒயிட் சுகர் சில கெமிக்கல் ப்ராசஸ் வந்து போகும். இந்த நாட்டு சர்க்கரையும் அப்படியே வரும். இதுலயும் சில மொலாசஸ் சில சேஞ்சஸ் வந்து இருக்கும். இருந்தாலும் நாட்டு சர்க்கரை ஆர்கானிக். ஸோ ஒரு குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம நாட்டு சர்க்கரையை ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனா ஒரு சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னா அவங்க நாட்டு சர்க்கரையும் தவிர்த்திடணும். அதே மாதிரி என்னன்னா ஒயிட் சுகரையும் வந்து தவிர்த்திடணும். பனை வெல்லம் எடுக்கலாமா அப்படின்னா பனை வெல்லம் வந்து எடுக்கலாம். கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மி தான். ஆனாலும் இந்த பனை வெல்லத்தை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு எடுக்கலாம்னா ஒரு 5 கிராம் எடுக்கலாம். நீங்க 5 கிராம் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா வந்து அந்த தித்திப்பு இனிப்பு வராது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடிஷ்னலா அதிகமா தான் போட ஆரம்பிப்போம். அப்ப நம்ம பனை வெல்லம் எடுத்தும் அது பிரயோஜனம் கிடையாது. அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேன் எடுக்கலாமா அப்படின்னு. தேனும் அதே மாதிரிதான். இப்ப தேனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50ல இருந்து 58, 55 அவ்வளவுதான் வந்து இருக்கும். இப்ப வெள்ளை சர்க்கரையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 60, 70, 80 அப்படி போகும். ஸோ அந்த லெவல்ல தேன் ஓகே. ஆனா தேன் எவ்வளவு எடுக்கணும் அப்படின்னா 7 கிராம்ல இருந்து 10 கிராம் வரைக்கும் தான் எடுக்கணும். ஸோ அப்ப நீங்க ஒரு சின்ன ஸ்பூன் தான் எடுக்கணும். அதுவும் உங்களுக்கு எப்படி இருக்கும்னா போதுமான அளவா இருக்காது. அப்ப நீங்க என்ன செய்வீங்க, அடிஷ்னலா வந்து எடுப்பீங்க. ஸோ அப்ப என்ன அப்படின்னா இதெல்லாம் ஓகே அப்படின்னாலும் அந்த ஸ்வீட் உங்களுக்கு வந்து பத்தாது. இன்னும் கொஞ்சம் வேணும்னு எக்ஸ்ட்ரா எடுப்பீங்க. அப்ப நீங்க இயற்கையா எடுத்துக்கிட்டீங்கிற பேர் இருக்குமே தவிர ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகும். ஸோ அதுக்கு பதிலா மாற்றா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டீவியா, மாங்க் ஃப்ரூட் இதுல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சுகர் இருக்கு பாத்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். அது இனிப்பு சுவை கொடுக்கும். பட் பிளட்ல வந்து சுகரை வந்து இன்க்ரீஸ் பண்ணாது. இது இல்லாம இன்னைக்கு நிறைய வந்து சுகருக்கு ஈக்குவலான ஒரு விஷயம், ஆனா சுகர் ஏறாதுன்னு இந்த எரித்ரிட்டால் இந்த மாதிரி காம்பினேஷன்ல மால்டோடெக்ஸ்டின் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து போடுறாங்க. நமக்கு தெரியவே தெரியாது. அதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவை வந்து அதிகரிக்கும். இன்னொன்னு நமக்கு அந்த எடுக்க வேண்டிய உணவு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட்டு நமக்கு பிளட்ல சுகர் லெவல் இது பண்ணும். ஸோ அதனால எதுவும் தேவையில்லை. உங்களுக்கு இனிப்புங்கிற ஒன்று வேணும் அப்படின்னா பெஸ்ட் நீங்க ஸ்டீவியா பவுடரோ இல்ல மால்டோடெக்ஸ் ஸ்டீவியா பவுடரோ இல்ல வந்து என்ன அப்படின்னா
மாங்க் ஃப்ரூட், சாரி, ஒன்று ஸ்டீவியா பவுடரோ இல்லை மாங்க் ஃப்ரூட் பவுடரோ இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து இனிப்புங்கிறப்ப நம்ம வந்து இது பண்ணிக்கிறோம். அடுத்து எப்படி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து சாப்பிடணும்? வேலை ஒரு யூஸ்வலா சில மருத்துவர்கள் சொல்றாங்க, நீங்க ஒரேடியா வந்து சாப்பிடாதீங்க. 5 வேளையா பிரிச்சு சாப்பிடுங்க. அடிக்கடி கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படிங்கிறது. இது எதை பொறுத்து மாறும் அப்படின்னா, நம்ம அந்த சர்க்கரை நோய்க்கு என்ன வகையான மருந்துகள் சாப்பிடுறோம் அப்படின்னு. ஒரு சில மருந்துகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாத்திரைகள் போட்டீங்க அப்படின்னா, ஒரு விண்டோ பீரியட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அந்த டயத்துக்குள்ள என்னன்னா, பிளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறம் கீழ கொண்டு வரும். பட் நார்மலாவே பிளட் சுகர் குறையிறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, லோ சுகர் ஆகி ரொம்ப விடவிடன்னு ஆகக்கூடிய நிலைமை வந்து ஏற்படும். ஸோ அதனாலதான் சில மருத்துவ முறைகள்ல நீங்க ஒரேடியா சாப்பிடாதீங்க, ஒரு 5 தடவை சாப்பிடுங்க அப்படின்னு. பட் நம்முடைய பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் இது பண்றப்ப அந்த மருந்துகள் எடுக்கிறவங்க எல்லோருக்கும் சொல்ற அதே இதுதான். அவங்களுக்கு என்னன்னா, பசித்து புசி, பசிச்சா சாப்பிடுங்க அப்படின்னு. உணவு முறைகள் எடுக்கும் பொழுது இந்த கீட்டோ பாலியோ டயட் எடுக்கும் பொழுதும் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம சொல்றது எல்லாமே டைப் 2 சர்க்கரை நோயாளிகளுக்கு தான். இந்த கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும்ல, உங்களுக்கு எப்ப பசி எடுக்குதோ அப்ப வந்து சாப்பிடுங்க. அப்ப சாப்பிடும் பொழுதும் என்ன கான்சென்ட்ரேட் பண்ணி இருக்கணும் அப்படின்னா, கொஞ்சம் மாவுச்சத்து கம்மியா, புரதச்சத்து, கொழுப்பு சத்து கொஞ்சம் அதிகமா இருக்கணும். இது பாலியோ டயட், கீட்டோ டயட். ஏன்னா அந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு அடிக்கடி பசிக்குது அப்படிங்கிறது இருக்காது. ஏன்னா சர்க்கரை நோயாளிகளோட மெயின் கம்ப்ளைண்ட் அதுதான். எனக்கு அடிக்கடி பசிக்குது, ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு, டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டயட்டை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அந்த அடிக்கடி பசி, மயக்கம், உங்க உடம்புல அந்த சத்துக்கள் வந்து குறைஞ்சு போறது, அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இருக்காது. ஸோ அதை கண்டிப்பா வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இல்ல டாக்டர், நான் இந்த மாதிரி மருந்துகள் சாப்பிடுறேன், நவீன மருந்துகள் சாப்பிடுறேன், எனக்கு அடிக்கடி லோ சுகர் ஆகுது அப்படின்னா, உங்க மருத்துவரிடம் பார்த்து நீங்க மருந்துகளை வந்து மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா அடிக்கடி நம்ம சும்மா சாப்பிட்டோம்னா என்ன பிரச்சனை ஆகும்னா, அந்த இன்சுலின் ஸ்பைக் வந்து வரும். ஸோ அடிக்கடி அந்த ஒரு இன்சுலின் ஸ்பைக் வர்றப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ரத்தத்தில் சர்க்கரை அளவு சீரா இருக்காது. இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாஸ்டிங் பிபி எல்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனா 3 மாதத்துக்குரிய இந்த சர்க்கரையோட ஆவரேஜ் பார்க்கும்பொழுது அதிகமாக இருக்கும். இவங்களுக்கு தான் என்ன மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வரும்னா, டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன் சொல்றாங்க. சிறுநீரக பாதிப்பு, இருதயநாள பாதிப்பு, அதுக்கப்புறம் ஸ்ட்ரோக், கால்கள்ல புண்கள் போன்றவை வருவதற்குரிய வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு. ஸோ உங்க HbA1c லெவல் 6.5க்கு கீழே இருக்கணும். நீங்க எந்த மருத்துவ முறைகள் எடுத்தாலும் இதை கீழே இருக்கணும். அதுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னா, அடிக்கடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து கீழே இருக்காது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து கடைசி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு என்ன அப்படின்னா, இரவு நேரத்துல தூக்கம் சரியா வரலைன்னு சொல்லுவாங்க. இரவு முழுவதும் யூரின் பாஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. காலை நேரத்துல வந்து சுகர் வந்து டக்குன்னு குறையுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பெரிய காரணமா இருக்கும். இதனால அவங்க தூக்கமின்மையால அவஸ்தைப்படுவாங்க. என்ன செய்வாங்க, தூக்கத்துக்காக மருந்து மாத்திரைகள் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னா, அவங்க இரவு நேர உணவை வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே வந்து முடிச்சுக்கணும். அப்படி முடிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த இரவு நேரத்துல வந்து அதிகமா பிளட் சுகர் ரைஸ் ஆகுறது, யூரின் ஜாஸ்தியா போறது, காலை நேரத்துல அந்த கார்டிசோல் சேஞ்ச் ஆகுறப்ப 3 மணிலேருந்து 5 மணிலேருந்து பிளட் சுகர் லோ ஆகுறது பாத்தீங்கன்னா, லோ சுகர் ஆகும். அப்புறம் திருப்பி காலையில வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளட் சுகர் வந்து ரைஸ் ஆகும். ஸோ இதை தவிர்க்கணும்னா இரவு நேர உணவை 7 மணிக்குள்ள வந்து சாப்பிட்டுட்டு சீக்கிரம் மருந்து மாத்திரைகளை வந்து போட்டணும். இந்த இரவு நேர உணவுகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப அதிகமா கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய உணவா இருக்கக்கூடாது. ஏன்னா டக்குன்னு அது பிளட்ல சுகர் லெவல் இது பண்ணும், அப்புறம் குறைஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி இல்லாம குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இரவு வந்து பழங்கள் போன்றவற்றை வந்து தவிர்த்தணும். அப்ப என்ன பண்ணலாம்னா, நல்லா நிறைய காய்கறிகள் போட்ட ஒரு கூட்டு கலவையோட, சப்போஸ் நம்ம நார்மல் டயட் எடுக்கிறவங்க அப்படின்னா சம்பா கோதுமை போட்டு கிச்சடி அந்த மாதிரி வந்து இது பண்ணலாம். இல்ல சிறுதானியத்துல வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு உணவு, அடை போன்றவை வந்து இரவு நேரத்துல சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இட்லி சாப்பிட்டாங்கன்னா கூட இந்த நார்மல் ஒயிட் ரைஸ் இட்லி இல்லாம நம்ம யானைக்கவனி, மாப்பிள்ளை சம்பா, கருங்குருவை அரிசி இதுல செய்த இட்லி இப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த நைட் நேரம் வந்து இன்க்ரீஸ் ஆகுறது வந்து இருக்காது. நைட் சும்மா யூரின் போற தொந்தரவு இருக்காது. காலையில சுகர் லோ ஆகுறது இருக்காது 3ல இருந்து 5 மணிக்கு. திருப்பி காலையில ஃபாஸ்டிங் பாக்குறப்ப பிளட் சுகர் அதிகமாகிறது இருக்காது.
இந்த டயட் யாருக்குன்னா நார்மல் டயட் எடுக்கிறவங்களுக்கு, இல்ல கீட்டோ டயட், பாலியோ டயட் எடுக்கிறவங்க இரவு நேரத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகம் புரதம் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்படி ஒரு விஷயம் டயட்ட இந்த 5 விஷயத்தையும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, சர்க்கரை நோய் அப்படிங்கிறது ஒரு பெரிய நோய் கிடையாது. ஈஸியா டைப் 2 சர்க்கரை நோயிலிருந்து அவங்க ரிவர்ஸ் ஆயிடலாம். நன்றி.